வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சார், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, இது தமிழ்நாடு செட்டு, ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ், இந்த தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்குமே ஒரு நற்செய்திங்க. ஒரு ஃப்ரீ மாடல் டெஸ்ட் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் கண்டக்ட் பண்ணுறோம். பாருங்க, டாபிக் என்னன்னா, இங்கே போர்டில் எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. பிற்கால காப்பியங்கள், அதில் கம்பராமாயணம், பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், வில்லி பாரதம், பெருங்கதை, நலவெண்பா, தேம்பாவணி, தட்சணிய யாத்திரிகம், சீரா புராணம், இயேசு காவியம், நாயகம் ஒரு காவியம், ராவண காவியம். இந்த சிலபஸ் காலேஜ் டிஆர்பி சிலபஸ்லையும் கொடுத்துருக்காங்க. டிஎன் செட்டு, அதாவது மனோன்மணியம் சுந்தரனா யூனிவர்சிட்டியில் தமிழுக்கு செட் எக்ஸாம் கால்ஃபாக் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இதே சிலபஸ் தான், அதாவது காலேஜ் டிஆர்பி சிலபஸும் டிஎன் செட்டு சிலபஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. வேணா செக் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த தலைப்பு அழகு 2ல் காப்பியங்கள் அப்படிங்கிற அழகில் இந்த ஹெட்டிங்லாம் இருக்குது. மேக்சிமம் எல்லாமே மூல நூல்கள் தான். நான் எப்பயுமே இலக்கிய வரலாறை வச்சு டெஸ்ட் வைக்க மாட்டேன். கம்பராமாயணம்னா இந்த கம்பராமாயணத்தை பற்றி திறனாய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரியான புத்தகம், வாவேசு ஐயனுடைய புத்தகம், சாவே சுப்பிரமணியனுடைய கம்பராமாயண இலக்கிய உத்திகள் புத்தகம், அதே மாதிரி பெரிய புராணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆசா ஞானசம்பந்து, பெரிய புராண ஆராய்ச்சி ராசமாணிக்கினாரு, இந்த மாதிரி புத்தகம், அதே மாதிரி திருவிளையாடல் புராணம், வில்லி பாரதம், இது எல்லாமே நான் மேக்சிமம் இலக்கிய வரலாறை பார்க்காம இந்த புத்தகத்தெல்லாம் ஆய்வு செய்த ஆய்வாளர்களுடைய புத்தகத்தில் இருந்தது தான். தோமுசி ரகுநாதன், கானா சுப்பிரமணியம், எஸ் வையாபுரி பிள்ளை, கேசவ விநாயகம், அப்புறம் இவரு புதுமை பித்தன், இவங்கெல்லாம் தன்னுடைய பாங்குல, இப்ப எஸ் வையாபுரி பிள்ளைலாம் மேக்சிமம் இலக்கிய செய்திகளை அதிகமான புத்தகத்துல காவிய காலம், இலக்கிய உதயம், இலக்கிய கூற்று அதுல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மூவா அவருடைய இலக்கிய திறன், இலக்கிய கலை, அப்புறம் இது இலக்கிய ஆராய்ச்சி, இலக்கிய மரபு, இந்த மாதிரி புத்தகத்துல எல்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இலக்கிய கொள்கைகள் அப்படின்னு பிச்சமுத்து அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இலக்கிய கொள்கைகள் அப்படின்னு அரங்க சுப்பையா ஒரு புத்தகத்துல இந்த இதெல்லாம் பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க அடிப்படையாக இருக்கக்கூடிய புத்தகத்தை வச்சு படிச்சீங்கன்னா இதாகாது. பேசிக்கா இருக்கக்கூடிய இலக்கிய வரலாறுல படிச்சோம்னா இதாகாது. இன்னைக்கு நாம மாறி வரக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம அதிகமான ரெஃபரன்ஸ் புக்கை படிச்சா மட்டும்தான் இன்னைக்கு போட்டித் தேர்வுல வெற்றி பெற முடியும். நான் திரும்ப ஏகப்பட்ட டைம் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகள்லாம் அட்வான்ஸா இருக்கக்கூடிய புத்தகத்துல இருந்து தான் கேள்வி கேட்கிறாங்க. போன யூஜிடிஆர்பிலே நாம பார்த்தோம், எந்த புத்தகத்துல இருந்து கேள்வி எடுத்தாங்கன்னு தெரியறதுக்கு எனக்கு 15 நாள் ஆயிடுச்சு. நான் 150 கொஸ்டினுக்கும் ஆன்சர் கீ போடுறதுக்கு 10லிருந்து 15 நாள் பக்கமா ஆச்சு. காரணம் என்னன்னா, ரொம்ப அட்வான்ஸ்டு. அதனால இனி வரக்கூடிய போட்டித் தேர்வுகள் எல்லாமே நாம அடிப்படையாக இருக்கக்கூடிய இலக்கிய வரலாறு படிச்சா மட்டும் பத்தாது. முன்னாடி எல்லாமே தேவி ராஜேந்திரன் புக்கு, பாக்கியமேரி புக்கு, மதுசா விமலானந்தம், இந்த 3 புத்தகத்தை மேக்சிமம் படிச்சுட்டு போவாங்க. இன்னும் அதிகமா படிக்கிறவங்க இருந்தா இது இது மு வரதராசனார் புக்கும், தமிழனல் புக்கு, இந்த 5 புக்குக்கு மேல யாருமே எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறதா தெரியல. இன்னைக்கு அட்வான்ஸா இருக்கக்கூடிய இலக்கிய வரலாறு புதுசா மார்க்கெட்ல வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் 2000லேயே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 2000க்கு மேல இப்ப 2024 வருஷம் ஆகுது. அதனால புதுவிதமான செய்திகள் இதெல்லாம் படிச்சா மட்டும்தான் இதா இருக்கும். அது இல்லாம நாங்க மேக்சிமமா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ரீசன்ட் ரிசர்ச், அதாவது ஜேர்னல்னு சொல்லுவாங்க, புதுமையாக ஆய்வு கட்டுரைகள்லாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இயேசு காவியத்தில எல்லாம் ஏகப்பட்ட பேர் ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. நாயகம் ஒரு காவியம் எல்லாம் மேத்தாவுடைய நூலெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காங்க. புலவர் குழந்தையினுடைய ராவண காவியத்துல பல்வேறு பார்வைகள்ல எழுதியிருக்காங்க. அதனால அந்த மாதிரி புத்தகத்துல இருந்தா கேள்வி கேட்பாங்க ஒழியில
அடிப்படையா இயேசு காவியத்துல வந்து எத்தனை பகுதி இருக்குது, இயேசு காவியத்துல வந்து யார் வந்து எழுதுனாங்க அப்படிங்கிற கேள்வி ஸ்கூல் புக்ல தான் நமக்கு வந்து இருக்கும். இப்ப நம்ம தேம்பாவணி மேக்சிமம் வந்து கிறிஸ்துவ இலக்கியம்னா தேம்பாவணியில இருந்து ஒரு கேள்வி எப்பயுமே வரும். அதை எழுதுனது யாரு, அது எத்தனை வந்து பகுதிகள் வந்து இருக்கு, அதுல எத்தனை பாடல்கள் இருக்கு, இந்த மாதிரி கேள்விதான் இருக்கும். பட் தேம்பாவணியில வந்து உள்ள போய் வந்து கேட்கிறாங்க. போன யூஜிடிஆர்பியில வந்து பாத்தீங்கன்னா ரச்சனியா யாத்திரியத்துல இருந்து இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதனால இன் டெப்த்ல நீங்க ஒவ்வொன்றும் படிச்சா மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடியும். இதே அடிப்படையில நான் வந்து 100 கொஸ்டின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அங்க போர்ட்ல பாருங்க, இலவச மாதிரி தேர்வுன்னு போட்டு 100 MCQன்னு போட்டிருக்கேன். எல்லாமே வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் தான், புரியுதுங்களா? பிடிஎஃப் கிடையாது, டைப் அடிச்சு அனுப்ப மாட்டோம். எல்லாமே வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் தான். 30/6/2024 6ல இருந்து 8 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து 100 கேள்வி எல்லாம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் எழுதிடலாம். நம்ம யோசிச்சு எழுதுற மாதிரி எல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் வந்து உங்களுக்கு காலேஜ் டிஆர்பி இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஎன்பிசி மாதிரி கஷ்டமா அசர்டேஷன் ரீசனிங் கூற்று காரணம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறது இல்லை. என்ன பேட்டர்ன் நிரல்படுத்திக்க கேட்பாங்க. அதே மாதிரி இதுல வந்து 1 மணி நேரத்துல 1/2 மணி நேரத்துல எழுதிடலாம். இருந்தாலும் நான் 2 மணி நேரம் கொடுக்குறேன். 6 to 8 PM 8 மணிக்கு முடிச்ச பின்னாடி எப்பயுமே நாங்க தேர்வு முடிஞ்சோன்னா கூகுள் மீட்ல வந்து வினாவிடை கலந்தாய்வு வகுப்பு நடக்கும். 8 மணிக்கு கரெக்டா வினாவிடை கலந்தாய்வு கூகுள் மீட்ல வந்து நடக்கும். பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களுடைய டெலகிராம் குரூப்பினுடைய லிங்க் கொடுப்பேன். போன எக்ஸாம் நடத்ததுல இருந்து எவ்வளவு பேர் வாட்ஸ்அப்க்கு, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் போன இதுல வந்து கிட்டத்தட்ட 180 பேர் பக்கமா தேர்வு எழுதுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அனுப்ப முடியாது. இந்த டெலகிராம் குரூப்ல இருக்கக்கூடிய லிங்க் பிஜிடிஆர்பி தமிழ் இனிய கண்ணன் இருக்கும். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போட்டு விடுறேன். அதுல போயிட்டு நீங்க வந்து வள்ளுவர் வாசகர் வட்டம் அப்படின்னு இருக்கும் டெலகிராம் குரூப்ல, தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கங்க. பரீட்சை எழுதுறீங்க, இது நல்ல வாய்ப்பு. நீங்க பிஜிடிஆர்பிக்கு படிச்சாலும் சரிங்க, காலேஜ் டிஆர்பிக்கு படிச்சாலும் சரி, டிஎன் செட்டுக்கு படிச்சாலும் சரி, இது என்னன்னா நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு எழுத நினைக்க வேண்டாம். பிஜிடிஆர்பி படிக்கக்கூடிய எல்லாமே இந்த தேர்வை வந்து எழுதி பார்க்கலாம். பிஜிடிஆர்பினா இது வந்து பக்தி இலக்கியத்துல ஒன் ஆஃப் த பார்ட். அதனால இந்த நல்ல ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கங்க. விரைவில் பிஜிடிஆர்பி கால்ஃபார் பண்ணாலும் வருவாங்க. நாங்க பாருங்க, பிஜிடிஆர்பி தமிழுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ரெகுலரா வந்து போய்கிட்டு இருக்கு. காலேஜ் டிஆர்பி நாங்க வந்து எடுத்திருக்கிறோம். நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா 9025420905 அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. இந்த நல்லபடியா வந்து இந்த டெஸ்ட்டை வந்து எழுதுங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.